நேற்று வந்து குட்டமுக்குமா அவன்கிட்ட கூட பேய் சமாளிச்சிடலாம். இன்னைக்கு வந்திருக்க நாகரத்தை வந்து பேசுறது தொண்டை தண்ணி இல்லை, சுடு தண்ணியை வந்து வாயை ஊதிக்க கொதிக்க வாய் வந்து வச்சு அதனால வர வாய் வந்து வச்சா அதை எதுக்கு வந்து எவ்வளோ கொடுத்தேன் தண்ணி அப்பெல்லாம் கிடையாது தம்பி. எங்கள் வீட்டில் வந்து 4 பிளாஸ்க்கு எவ்வளோ வாங்குறேன் லாஸ்ட் எங்க அண்ணன் வந்து ஹெட் கான்ஸ்டபிளா வேலை பார்க்குறாங்க. உள்ள யூனிஃபார்ம் மாட்டிக்கிறாரு. மண்டக்காய் திருமுருகன் இதை கட் பண்ணிட்டு அப்புறம் அதுவே வேறு ஊத்துனதுல நாட்டு கேட்டுச்சா கேட்கலையா? நாங்க போற வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க நிக்க வேணாம், தேவையில்லை. நாங்க தேவையான சொல்றது பாருங்க. பயமா இல்ல, பயம்னா யாரை பார்த்த பயம்? என்ன பயம்? உலகத்துல மனுஷனா பிறந்தாலும் உள்ளூர் ஆளுக்கு பேய பார்த்த பயம். அந்த பக்கத்துல போனோம்னா அந்த புளிய குளத்தை பார்த்தா பயம், குளத்துக்கு பார்த்தா பயம், இன்னொருத்தருக்கு நாயை பார்த்தா பயம். நாய் பேய் இது ரெண்டுக்கு அப்புறம் நான் பயப்படுற ஒரே ஆளு நீங்க மட்டும்தான். ரொம்ப பெருமையான ஆக என்ன
இதை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நாய் வைக்க அப்புறம் உங்களை பார்த்து பயப்படுற அளவுக்கு இருக்க நீங்க பெரிய இடத்துல இருப்பீங்க. அப்ப அளவுக்கு நீங்க பெரிய ஆள். பாட்டு நடத்த மாட்டேன். ஆனா பாடக்கூடிய பக்குவம் அறிந்து பாட மாட்டேன். அங்கதான் சிக்கலை ஆரம்பிக்குது. என்ன பாட்டு நீங்க பாட்டீங்க? மொத்தவங்க நடந்து போனா தூசி பெரும் தூசி. இந்த மாதிரி பாண்டியடா? ஆமா. நடந்து போனா தூசி பாண்டியடா? பாடம் அதானா? அப்ப நீங்க பண்ண தூசி வச்சு பாட்டீங்க. இப்ப நடந்து போனா தூசி பறக்குமா பறக்காதா? தூசியை தட்டிட்டு போயிட்டே இருப்பேன். அப்ப தூசியை தட்டி விட்டு போறான்னு நீங்க இருக்கீங்க. ஆனா எல்லா தூசிக்கும் பரும வந்துருமா? எல்லா தூசிக்கும் பரும வந்துருமா கேட்கிறேன். இருக்கு. எந்த தூசிக்கு பரும? எந்த தூசிக்கு பரும? உட்காந்துருக்காங்க பேசுறீங்க பரும. இவ்வளவு பெரிய மழை வந்துச்சு. மழை நீங்க வந்தீங்க. மத்தாடு ஊரத்தை நடத்திருந்தா ஓடி போயிருக்கலாம். தேவையில்ல நடத்த பார்த்தோம் நாளைக்கு பார்த்துக்கலாம் போயிருக்கலாம். ஆனா உட்கார்ந்து வரைக்கும் பார்க்கறாங்கன்னா அவர்கள் இவங்க கொஞ்சம் வேறுபட்டு பெருமை சேர்க்கக்கூடிய இடத்துல இருக்காங்க. இவங்க பெருமையானவர்கள். பெருமையானவர்கள் இல்லையா? இப்ப ஈரமாயிருச்சு. ஈரமான இடத்துல நடந்தோம்னா தூசி பறக்குமா பறக்காதா? பறக்காது. அப்ப ஈரம் இருக்கிற இடத்துல தூசி பறக்காது. ஈரம் இல்லாத இடத்துல தூசி பறக்குது. இப்ப நீங்க தூசி பறக்குதுன்ற உங்கள்கிட்ட ஈரம் இருக்கா இல்லையா? உங்கள்கிட்ட ஈரம் இருக்குமா தெரியலையே. ஈரம் இருக்கதான் செய்யும். ஆனா ரொம்ப காலமா அதுவும் இல்லாம தான் இருக்கு. பாட்டு பாடுறது நல்லா தான் இருக்கு. ஆனா பக்குவமா பாட பார்த்துக்க. கானகத்தில் பாட்டு பாடும் சுவாமி யாரையான் பாடின? யாரை பார்த்து அந்த பாட்டு பாடின? யாரை பார்த்து பாடுன்னு கேட்டேன். பாட்டை பண்ண ஏன் பண்ண கேட்டேன். ஏங்க பண்ண கேட்டேன். கானகத்தில் பாட்டு பாடும் சாமியான பாட்டை பண்ணணும். நீ என்ன பண்ணி பாடிட்டு இருக்கும் போது இந்த கதைக்கு எதுக்கு என்ன சொல்லுவா? இங்க வாமத பேசுவான். நீ பேசுங்க பேசு. ஒரு பாட்டை பண்ணணும் இடம் கொடுத்து பாட தெரியுமா? தெரியல என்ன பாட்டு நீ பாட்டியா இல்லையா? எதுக்கு இந்த பாட்டை இங்க பாடுன? இந்த பாட்டை எதுக்கு இங்க பாடுன? எங்க பாட்டேன்? கானகத்தில் பாட்டு பாடு சாமி யார் சொன்னா? யார் சொன்னா உனக்கு போது? சாமியார் வந்திருக்கான்னு யார் சொன்னா? நான் தான் சொல்றேன். நீ எப்படி சொல்லுவ சாமி வந்திருக்கானு? யாராவது வந்து சொல்லி நீ கேட்டியா இல்ல நீனா சொல்லுவியா? நீ எப்படி சொல்ல முடியும்? நான் தான் சொல்ல முடியும். நீ எப்படி சொல்ல முடியும் கேக்குறேன். நீ சொல்ல முடியும். பாட்டு பாடுனது நீ நான் சொன்னேன். அந்த பாடுனியா சொன்னியா? சொன்னேன். அப்ப பாடல. பாடிட்டு சொன்னேன். அப்ப சொல்லி பாடுவேன். ஆமா. சொல்லி தான் பாடுவேன். யாராவது சொன்னா தான் நீ பாடுவேன். அப்ப நீனா பாட மாட்ட. உனக்கா தோய் குத்தி கிடையாது. அடுத்த குத்தி எடுத்து வேலை வைப்ப. என் தொண்டை தண்ணி வாங்குறமே வந்திருக்கா. இல்ல நீ பேசுற பத்தல இருக்கு அந்த பதத்துல. எதுக்கு நீ அந்த பாட்டை பாடுன? கானகத்தில் பாட்டு பாடு சுவாமியாரான் பாட்டை பாடுறீங்க. உனக்கு சாமியார் வந்திருக்கான்னு யாரு சொன்னான்னு உனக்கு கேட்டேன். குறிஞ்சி இடத்துல இருக்காங்க குறிப்பிடுங்க. ஆளை பார்த்து சொல்லு. இல்ல ஆள் வந்தோட சொல்லு. யாருமே நம்ம வெட்டவழியை பார்த்து எப்படி சொல்லுவ? நான் சாமி இருக்கு சிக்கம் இருக்கு பூனை இருக்கு நீ எப்படி சொல்லுவ? நான் சாமியாரை பார்த்து பாடுனேன். அர்த்தம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. எந்த சாமியோட நீங்க பாடுற? நான் சாமியாரை பார்த்து எந்த சாமியை நீ பார்த்து பாடுன சொல்லு. எந்த சாமியை பார்த்து பாடுன? நான் இந்த கலையரசன். யாரு? கலையரசன் சித்தப்பா மைனா? ஆமா. மகாரி மைனா? யாரு? சித்தப்பா மைனா. யாரு அது? இப்ப பாட்ட பாடுனா இருக்கா வச்சு பாடு. இல்லாம வந்து பாடு கேட்டீங்க. அது வருவேன். யாரு? வந்துட்டே இருக்கேன். யார் கலையரசனா? அந்த கூடிய சீக்கிரம் நீ அங்க போக வேண்டிய ஆளுங்க. கொஞ்சம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்க. எப்பயும் 10-11 மணிக்கு மேலே தான் இந்த மாதிரி உங்களுக்கு ஆகும். இப்ப இந்த மாதிரி நேரத்துக்கு வர ஆரம்பிச்சிச்சா? அப்படியா? இல்ல அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன். நீ எதுக்கு வந்திருக்கேன் தெரியும். எதுக்கு தெரியும் வாய்ப்பு இல்லை. எதை பத்தி என்ன சொல்லவே இல்லைங்க. நீ சமையல் இப்ப நீ எதுக்கு பாடுனேன்னு முதல் வார்த்தை சொல்லி அப்புறம் பேச. பாடத்தையும் செய்வேன். பாடுறது எதுக்குன்னு உனக்கு கேட்டேன். காரணத்தை சொல்லு. ஏன் சௌரியா என் சட்டை? உன் சௌரிய சட்டை நீ ஊருக்கு வந்து பாடிக்க. உன் வீட்டை பக்கம் வந்து பாடி. இங்கே நீ பாடுற. இங்கே பாடுற பாட்ட. இங்கே என்ன பாடுற? எதுக்கு பாட? இனிமே இந்த பாட்டை நீ பாடக்கூடாது. நான் பாடத்தையும் அப்ப பாடச்சீங்கன்னா யாரை பார்த்து பாடுனேன்னு இப்ப சொல்லு. உன்னைய பார்த்தா என்னைய பார்த்து பாடுனா வந்த பின்னால பாடுறா. வரக்கு நீ எப்பறம் பாடுவா பாட்ட? மரத்து மேல உட்கார்ந்திருந்தேன். யார் உட்கார்ந்திருக்கா? நான் தான் உட்கார்ந்திருக்கேன். குரங்கெல்லாம் மேல உட்கார்ந்திருக்கேன். ஆமா நீ அங்க உட்கார வேண்டிய ஆளு. சரி சரி. அழகு நீங்க போடுறது இருந்து வாளை மட்டும் அறுத்து கொண்டவனே கூறுகட்ட மனிதா நீ கொள்ளை அடிப்பது சிறையா உன் அன்னை வாரதும் மோகமாகின்றது அடிபடியும் அது உண்மையா? ஒத்துக்கிறீங்க நீங்க அப்படித்தானே? குரங்கு வந்தா நீங்க ஒத்துக்கிறீங்க. நான் குரங்கு உண்மைதான். ஏன்னா நீங்க இந்த செய்தியை சொல்லிடாதீங்க. நான் குரங்கு நீங்க வந்து சொல்லுங்க. அது குரங்குக்கு பெருமையா தெரியும். ஆனா நீங்க குரங்கோட முன்னோர்கள் சொல்லி குரங்கு அது கேவலமா போயிடும். நாளை நம்ம மாதிரி ஒருத்தர் இருக்கேன்னு சொல்லி நீனே சொல்ற. நீனே பேர் என்ன? அதெல்லாம் சொல்ல முடியாது. பேர் நீங்க எதுக்கு இங்க வரீங்க? நீங்க எந்த ஊர்? நான் எந்த ஊர்னு சொல்ல ஆரம்பிக்கலையே. எந்த ஊர் வந்து பேரை சொல்லவா வேணாமா? பேரை சொல்லணுமா வேணாமா? அப்ப சொல்லி கேட்பேன். சொன்னா கேட்பேன். நான் சொன்னா நீ கேட்பேன். நான் சொன்னா எதையும் கேட்பியா? என்ன தமிழ்நாடு பேசுறேன்? நான் சொன்னா கேட்பியான்னு கேட்டேன். கேட்கிறேன். அப்ப எதையும் கேட்ப அப்படித்தானே? அப்படி ஒரு பைத்தியக்காரன் ஊர்ல ஒத்துக்க. பைத்தியக்காரன் இப்ப நான் சொன்னா எதையும் கேட்பேன். பைத்தியத்துக்கே வைத்தியம் பார்க்கறவங்க பார்த்து நீ எதை வேணா பாத்துக்க தப்பு இல்ல தம்பி. நீங்க என்ன சொல்றீங்க? எதை சொன்னாலும் கேட்பியா? தம்பி தம்பி எதை சொன்னாலும் எப்படி கேட்ப? எதை சொன்னாலும் கேட்பியா? இல்ல ஏத்துக்கிற மாதிரி சொன்னா கேட்பியா? ஏத்துக்கிற மாதிரி சொன்னா. அப்ப ஏத்துக்கிற மாதிரி சொன்னா நீங்க கேட்பியா? அப்ப இது வரைக்கும் பேசுற பேச்சு ஏத்துக்கிற மாதிரி பேசல. அப்ப இனிமே சரியா பேசுவோமா? அப்ப சரியா பேச முடியும். அப்ப இதுக்கு முன்னாடி நீங்க பேசுற பேச்செல்லாம் சரியில்லாத பேச்சு. இப்ப பேசுறது சரியான பேச்சு அப்படித்தானே? பேசுறத எதை பேசிக்கிட்டு இருக்க? ஒண்ணு சரியான பேச்சு எப்ப பேசி இதுக்கு முன்னாடி பேசுறது சரியான பேச்சா பேச்சு இல்லையா? பேச்சுதான். என்ன போப்பா குன்றிய என்னாச்சு?
மணிக்கு 10:30 வந்துட்டு போ. உன்னை யார் வேணும்னா நான் விடிய விடிய கத்திக்கிட்டு இருக்கேன். சரி இருக்கட்டும். 2 மணிக்கு வந்து நீ ஆட்டம் போட்டுக்கணும். ஒண்ணு நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். 2 மணிக்கு வரமோ 2:45 வரமோ 5 மணிக்கு வரமோ 5:30 வரமோ தேவையில்லை. எத்தனை மணிக்கு வந்தாலும் முடியிற வரைக்கும் அந்த படவளப்பு சுறுசுறுப்பு இருக்கணும். இருந்தாத்தே பெருமை. அவன் இல்லைன்னு வச்சுக்க பேசாம வாயை பொத்திட்டு உட்காந்து நல்லா வேணுல தூங்க முடியல. யார் தூங்குனா? நல்ல குழந்தைகள்லாம் தூங்கி கிடத்தவங்க நாட்டை கெடுத்தவங்க நாடு கெட்டாருந்தாங்க. நல்ல குழந்தை தூங்கி கடிக்க கூடாது. நாடு கெட்ட குழந்தை தூங்கி கடிக்கலாம் தப்பு இல்ல. நீங்க இப்ப தூங்கி கடிப்பீங்களா கடிக்க மாட்டீங்களா? என்ன இல்ல ஒருவேளை தூக்கத்தை கழிச்சிருக்கீங்க. உன்னை பார்த்தா அப்படித்தானே தெரியுது. நான் போயிட்டு நீ போயிட்டு வான்ற ஒன்றும் தப்பு இல்லை. நீ எதுக்கு வர அதை போன்னு சொல்றேன். நீ எதுக்கு வர்ற போ பாத்துக்கிறேன். போ தப்பு இல்லை. எங்க போற இப்படியே போ ஒன்றும் தப்பு இல்லை. நீ வந்ததுக்கு போத்த ஒன்றும் தப்பு இல்லை. அப்ப ஏன் ஜவுரியத்துக்கு நீங்க போவீங்க? அப்ப ஏன் ஜவுரியத்துக்கு அப்ப போவீங்களா? சட்டம் பத்திர கேள்விக்கு பதில் சொல்ல முடியும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. கேள்விக்கு நான் சொல்றேன். வேலிமலை சாரல். அப்ப வேலிமலை சாரல் பேர் சொன்னீங்க. நீங்க பெருமையை சொன்னீங்க. நீங்க பேருனா என்ன? யாகம். யாகத்தை பண்றது முனிவர். அப்படிப்பட்ட தவறிசிகள் முனிவர் யாகம் பண்றாங்க. அந்த மலைக்கு பேர் என்ன மலை? வேலிமலை சாரல். அப்படிங்கிற பேரை கொடுத்தாங்கல்ல. 18 சித்தர்கள் வாழ்ந்தார்களா? 33 நபர்கள் இருந்தார்களா? 44 ரிஷிகள் இருந்தார்களா? இத்தனை பேர் வேற எந்த மலையா போனாங்களா? இல்ல. எந்த மலைக்கு வந்தாங்க? ஏன்னா இது என்ன மலை? வேலிமலை. ஆக கேட்பது எமது கடமை. சொல்லக்கூடியது என் கடமை. அப்ப கேட்ட சொல்லு. சொல்லுவீங்க? சொல்லு. வேலிமலை சாரல்னா என்ன? சொல்லு. வேள்வி என்றால் யாகம். அதே யாகம் செய்யக்கூடிய தவ முனி. அப்படி சொல்லு. அடுத்து வா. தவ ரிஷிமார்கள். அதனால வேலிமலை சாரல். அப்படி சொல்லிட்டு போ. இப்படி பேசுற பிரச்சனை இல்ல. 18 சித்தர்கள் வாழ்ந்தார்களா? 33 நபர்கள் இருந்தார்களா? 44 ரிஷிகள் இருந்தார்களா? இத்தனை பேர் வேற எந்த மலைக்காவது போனாங்களா? போகல. வேற எந்த மலைக்கு வந்தாங்க? வேலிமலைக்கு வந்தாங்க. ஆக இந்த இடத்துல கேட்பது எமது கடமை. சொல்லக்கூடியது என் கடமை. அப்ப நான் கேட்டா சொல்லுங்க. அப்படி சொல்லு. வேலிமலை சாரல்னா என்ன? சொல்லு. இத முண்டுக்கலப்பா. சொல்றா. என்னடா? சொல்றா. அப்படி நீங்க சொல்ல மாட்டீங்க. சொல்லிட்டு போ. அந்த வேலிமலை சாரல்னா என்னன்ற பொறுமை சொல்லிட்டு போறா. ஒரு தடவை. ஒரே தடவை. ஆமா சொல்லு. வேள்வி என்றால் யாகம். யாகம். தவ முனிவர் செய்யக்கூடிய உண்மை சத்திய வாக்கு. அதனால வேலிமலை சாரல். சொல்லிட்டு போறோம்ல. ஆமா. என்ன தோப்பட? ஏடா 18 சித்தர்கள் வாழ்ந்தாங்களா? 33 இருந்தாங்களா? 44 ரிஷிகள் வாழ்ந்தாங்களா? இத்தனை பேர் அந்த மலை இந்த மலை எந்த மலைக்கு போகாம நேரா எந்த மலைக்கு வந்தாங்க? வேலிமலைக்கு. ஏன்னா கேட்கக்கூடியது எமது கடமை. சொல்றது என் கடமை. அப்ப நான் கேட்டா சொல்லுங்க. சொல்லு. வேலிமலை சாரல்னா என்ன? அசு. டேய் வாங்க. என்னடா இப்படி வாடா? தம்பி உள்ள பேக் இருக்கு. நான் தப்பா பேசுறேன். என்ன பேசிக்கிட்டு இருக்க? நான் என்ன சொல்றேன்? என்னையா எதுக்கு வர மாட்டீங்க? இப்ப நீங்க எதுக்கு வர மாட்டேன்? இப்ப நான் என்னத்த சொல்ல? ஆனா இங்க வாடா பேசுவோம்னா கோமாளி அன்புக்குரிய பொதுமக்களுக்கு வேண்டுகோள். எங்கள் கலைத்துறையின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. முன்பின் தெரியாத நபர்களிடம் நீங்கள் பேச்சு கொடுக்க வேண்டாம். அவர்கள் பார்ப்பதற்கு அப்பட்டமாக நம்பகத்தன்மை உடையவர் போன்று தோற்றமளிப்பார்கள். அவர்கள் உங்கள் உடைமைகளையோ பொருட்களையோ நகைகளையோ காலி கிடக்கும் காலணிகளையோ பறி கொடுத்து விடாதீர்கள். அவர்கள் சைஸாக பேசி உங்கள் உடைமைகளை திருடி சொல்லக்கூடிய திருட்டு கூட்டம் ஒன்று பச்சை நிறத்தில் உலாவி தருகின்றது. அவர்களை பத்திரப்படுத்திக் கொள்ளுமாறு எங்கள் மதுரை மாவட்ட கலைத்துறையின் சார்பாக கேட்டுக் கொள்ளப்படுகிறது. இங்க வாடா. இங்க வாடா பத்தி என்ன பண்ணிட்டு இருக்க? டேய் நான் என்ன பேசிட்டு வாங்க. என் கறிக்கடை சிங்கமே வா. எங்க சிங்கமா நாய் இல்ல. டேய் வாடா. எந்திரச்சு வாயா. கிளப்பு 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 கிளப்பு. ஆள கிளப்பு. பத்திரம் எங்க நிர்வாகத்துக்கு பொறுப்பல்ல. எந்த பொருளா இருந்தாலும் நீங்களே பத்திரப்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். ஏய் வாயா. தெரிஞ்ச மாதிரி ஓடிட்டு இருக்கானே. ஆமா ஆமா. இங்க வாடா போத பேசுவான். ஐயா கோமாளி. இப்படி ஒரு கோமாளி இது வரைக்கும் பார்த்ததே இல்லைங்க. எப்படிப்பட்ட ஆளு? லேசுப்பட்டாளா? இந்த உலகத்துல ராக்கெட் ராசாவுக்கு மிஞ்சக்கூடிய ஒரு கோமாளி உலகத்துல இருக்காளா? கொரோனா காலகட்டத்தில் எல்லாரும் கழுத படத்தை வாங்கி மாட்டும் போது நான் ஒருத்த மட்டும்தான் 1000 படத்தை நீங்க கழுத படத்தை வீடு எடுக்க மாட்டேனா? ஆனா எந்த படத்தை எனக்கு தேவையில்ல. ராக்கெட் ராசா படத்தை கொடுங்கன்னு கழுத படத்துக்கு போது அவன் படத்தை மாட்டி வச்சு. அப்படி ஒரு கோமாளியா? அப்படி ஒரு கோமாளி. இன்னைக்கு இப்படி போயிட்டா அதுக்கு என்ன செய்ய முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. நீ வாடா கோமாளி. பேச வேண்டி வாயா. டேய் நீ வாயா. இப்ப என்னையா சொல்லிவிட்டு? எந்திரிச்சு வா. எந்திரிச்சு வா. கிளப்பு 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 கிளப்பு. கொடை பத்திரம் கொடை பத்திரம். ஆமா வாங்க வாங்க வாங்க. தப்பு இல்லை வாங்க. எந்திரிச்சு வாங்க எந்திரிச்சு வாங்க. கோபப்படாதீங்க வாங்க. ஐயா கோமாளி
வர வர நாடகம் பார்க்குற மாதிரி ஆகி போச்சு. இங்க வாயா, எந்திரிச்சா இங்க வா, பேசுவான். சரி நான் பேசுறேன், பேச முடியா? நான் பேசுறேன் முடியா? செருப்புகளை பத்திரப்படுத்திக் கொள்ளுமாறு மீண்டும் நாங்கள் வாங்க வாங்க. எந்த ஒரு மேடைக்கு போனாலும் செருப்பு போட்டு வராத ஒரே கோமாடி யாரும் கேட்டீங்கன்னா ராக்கெட் ராசை மட்டும்தான். அப்படிப்பட்ட செருப்பு போட மாட்டாங்க. இன்னைக்கு நேரத்தில் இல்ல, கிட்டத்தட்ட அவர் நாடகத்துக்கு வந்து 20 வருஷமா போடுறதே இல்லை. ஏன் செருப்பு போடுறது நினைக்கிறீங்க? அவர் எந்த மேடைக்கு போய் பேசினாலும் கூட்டத்துல இருந்து பல செருப்பு ஒரு அங்க இருந்து எடுத்து போட்டு போறாப்ல. அது மாதிரி பல பணத்தை வாங்கி வச்சிருக்காரு. வாராஜி வாடா, தின்னுச்சு வா. ஆரியா ஏழியா இருக்கு, தின்னுச்சு வா. இப்ப நான் என்ன சொல்லி இப்ப பேச முடியாது வேணான்றீங்களா? அப்ப என்ன சொல்ல? நான் என்ன சொல்ல? நீ பேசாத. இப்ப நீ கேட்டா எதுவும் சொல்லுமா வேணாமா? பதில் தான் சொல்லணும். பதில் தானே? வேற எதுவும் சொல்ல வேணாமா? அப்ப நீங்க கேட்டா என்ன சொல்ல? பதில் சொல்லணும். வேற எதுவும் சொல்ல வேணாமா? சரி சொல்ல மாட்டேன் விடுங்க. எந்த ஊரு? பதில். அதைத்தான் சொல்றேன். அதைத்தான் சொல்லிட்டு இருக்கீங்க. எந்த ஊரு? பதில். அதைத்தான் சொல்றேன். எந்த ஊரியா? பதில். அந்த மதியத்தையும் சொல்றேன். பதில் 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 பதில்யா. நீ நிறைய கேட்டா பதில் சொல்லுங்க. இப்ப கேட்டா பதில் சொல்ல வேணாமாயா? பதிலத்தையும் சொல்ல சொன்னேன். அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. பதில். என் மண்டை கிளப்புற எந்த ஊர்? பதில். மூச்சு மண்டையா? பதில். என் ஆமணக்கு நல்லா யோசிச்சு பாருங்களேன். இத்தனை தூரம் நீங்க சொல்லிக்கிட்டீங்கல்ல, இதுக்கு ஏதாவது நான் பதில் சொல்லியிருக்கேன்னா பதில் சொல்லாம இருக்கேன். அப்ப இது வரைக்கும் சொன்னது பதில் இல்ல. அது பதில் உங்களுக்கு பதில் இல்ல. இல்ல. இப்ப பதிலே பதில் இல்லையா? அப்ப எது பதில்? பதில்னா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும். அப்ப கேட்ட கேள்விக்கு பதில் தானே சொல்லணும். அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. பதில். இங்க வாடாம எங்க வருத்தப்படுற? ஆனா பேச்சு வார்த்தை நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா? உங்க பேரே நீங்க மறுபடியும் அப்ப பதில் தானே நீங்க கேட்டுக்கிட்டு இருக்க. இப்ப நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லவா வேற என்ன சொல்லவா? ஐயா ஐயாண்ணா வயசாகி வச்சிருக்கீங்களா? அப்ப எனக்கு முன்னால நீங்க வந்து பையா அப்படி சொன்னாரு. தப்பு இல்லை, வாங்க தப்பு இல்லையே. மூத்தவர்களுக்கு அறிவு இருப்பாங்க. அறிவு இல்லாத திருத்தியான கொண்டு வரணும். இப்ப நீங்க இருக்கீங்கன்னா அவங்க திருத்தி கொண்டு வரது என்னோட கடமை. இப்ப அறிவு இருக்கா இல்லையா? அறிவு ஏன்னா ஒரு கடையில் இருந்து ஒரு அரைக்கலாம். அறிவு இருக்கா இல்லையா? உன்ட காசு இருக்கான்னு கேட்டா இருக்குன்னு சொல்லுவீங்க. பணம் இருக்கான்னு கேட்டா இருக்குன்னு சொல்லுவீங்க. அப்ப இதெல்லாம் இருக்குன்னு சொல்லுவீங்க. உன்னை பார்த்து யாராவது அறிவு இருக்கான்னு கேட்டா என்ன சொல்லுவேன்? இருக்கு. அறிவு இருக்குன்னு சொல்லுவேன். இப்ப ஊர்ல ஒருத்தர் அறிவு இருக்காப்ல, அவர் பேரே அறிவு. வீட்டுல அறிவு படுத்து தூங்குறாப்ல, அவங்க அப்பா தான் எடுக்கிறாப்ல. நீ அடிச்சது அறிவுக்கு, ஆனா எடுத்தது அவங்க அப்பா. இப்ப அறிவு அப்பாட்ட போய் என்ன கேட்ப? அறிவு இருக்காரு. அறிவு அப்பாட்ட போய் அறிவு இருக்கான்னு கேட்கிறிய. போனே எப்படி சொல்லுவாங்க ஊர்ல? ஒரு சைக்கோட்ட நீ தான் சொல்லிக்கிட்டு இருக்க. அறிவுல போட்டு போய் அறிவு இருக்க நீ எப்படி கேட்ப? அறிவப்பா வெரி சேரசே. அதை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அறிவப்பா வெரி சேரசனா? அந்த ஆளு இருக்க அங்கே ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருக்க. அவர் வாட்டுக்கு பேசாம இருக்காப்புல. அவர் பஞ்சாயத்தை இருக்காரு. அந்த பஞ்சாயத்து ஒரு தேவையில்லை. இப்ப நீங்க புரியுதா புரியலையா? அறிவு இருக்கான்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? அப்ப இனிமே அறிவு இருக்குன்றீங்க. ஆனா அறிவு இருக்குன்னு சொன்னா பரவாயில்ல. அறிவு இல்லாம அறிவு இருக்குன்னு சொன்னா தான் தப்பு. இந்த இடத்துல நீங்க அறிவோட அறிவு இருக்குன்றீங்களா, அறிவு இல்லாம அறிவு இருக்குன்றீங்க? அறிவோட தான் அறிவு இருக்கு. அறிவோட உனக்கு அறிவு இருக்குன்னு, ஆனா அறிவு இல்ல. இருக்கியா? அப்ப அறிவு இருக்கு. இருக்குதானே? மாற்றுக்கத்துல இல்ல. ரொம்ப யோசனை சொல்றீங்க. அறிவு இருக்கான்னு கேட்டா ஏன் இவ்வளவு யோசனை பண்ற? இப்ப புரிய மாதிரி பேசுவோமே. இப்ப ஊருக்குள்ள புரிய மாதிரி பேசுறேன். அப்படி இப்படி ரெண்டு பேர் இருந்தா எப்படி எப்படி அப்படி இப்படி அப்படி இப்படி இந்த அப்படி இப்படி இருந்த ரெண்டு பேர்த்துல அப்படியே பார்த்து இப்படி கேட்டானா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்க. எப்படி அப்படி இருக்க பார்த்து இப்படி எப்படி கேட்டானா அப்படி எப்படி இருக்கான்னு கேட்டேன். அதுக்கு அப்படி சொல்லியிருக்கேன். நான் எப்படியா இப்படின்னு இப்படி ஒரு பதில போய் அப்படி இப்படி கிட்ட போய் சொல்ல. அதுக்கு இப்படி கேட்டிருக்கேன். ஏன்டா உன்னை அப்படி இருக்குன்னு சொல்லி இப்படி இருக்குன்னு சொல்லி எப்படி இருக்குன்னு நான் எப்படின்னு சொல்லி இப்படி போய் அப்படி கிட்ட முட்டிக்கிட்டு நிக்க. இப்ப அப்படி கேட்டிருக்கேன். நான் இப்படி இருக்குன்னு சொல்லிக்கிட்டு அப்படி இருக்குன்னு சொல்லி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நான் எப்படி இருக்குன்னு சொன்னா உனக்கு ஏன்டா இப்படி ஒரு கோவத்துன்னு அப்படி போய் இப்படி கிட்ட முட்டிக்கிட்டு நிக்க. இப்ப இப்படி இப்படி அப்படி ஒரு கேள்வியை கேட்டது தப்பா? இல்ல அப்படி இப்படி கிட்ட இப்படி ஒரு பதில சொன்னது தப்பா? இவன் இப்படி ஒரு கேள்வி அப்படி கிட்ட கேட்காம இருந்தா அப்படி ஒரு பதில் இப்படி சொல்லியிருக்க மாட்டேன். அவன் இப்படி ஒரு கேள்வியை கேட்டு அவன் அப்படி ஒரு பதில சொல்லி இப்படி அப்படி நடக்க வேண்டிய பிரச்சனையை எப்படியே கொண்டாந்து பாட்டிருக்கானே. இந்த கதை இப்ப எப்படி இருக்கு? அடே எந்திரா எப்படி எடுத்து போறாங்க? என்னடா என்னடா இப்ப என்னடா சரியில்லை. அப்ப அப்படி இப்படி பேச வேணாமா? எந்திரா எந்திரிச்சு போன எந்திரா பேசுறா. அப்படி இப்படி இருக்கே நீ நானே சொன்ன. அப்படி இப்படி பேச வேணாம். அப்ப இப்படி பேச முடியுமா? இப்ப அப்படி இப்படி பேசுற தப்பா தெரியா? நீ நாடுற. இப்ப நீங்க என்ன சொல்ல முடியும்? நீ அப்படிதான் பேசிக்கிட்டு இருக்க. அப்ப இப்படி பேச வேணாம்ன்றீங்களா? இப்ப
அதட்ட மாட்டேன். இப்போ உங்களுக்கு தெரியுமா தெரியாது எல்லாமே. கட்டது கைமண நம்பு, கல்லாத உலக நம்பு, குட்டை கிளம்புறது ஓதுறாங்க. எல்லாம் தெரிஞ்சவங்களா இருக்கானா? இல்ல எதுவும் தெரியாதவங்க இருக்கானா? இப்போ உங்களுக்கு எல்லாம் தெரியுமா தெரியாதா? எனக்கு எல்லாம் தெரிஞ்ச எவனும் கிடையாது. அப்படி சொல்லுங்க. ஆனா உங்களுக்கு எல்லாம் தெரியாது. எல்லாம் தெரியாது. எல்லாம் தெரிஞ்ச எவனும் கிடையாது. இப்போ எல்லாம் தெரியுமா தெரியாதா? ஒரு சில விஷயங்கள் தெரியும். அப்ப ஒரு சில விஷயம் மட்டும் தெரியும், மத்தது உங்களுக்கு தெரியாது. அப்போ உங்களுக்கு எல்லாம் தெரியும். இல்ல அதையும் கேக்குறேன். ஒரு சில விஷயம் தெரியும், ஆனா எல்லாம் தெரியாது. அதையும் கேக்குறீங்க. இப்போ நீங்க ஏதாவது தெரியும் தெரியாம கேட்டா நீங்க என்ன சொல்வீங்க? தெரியும். தெரியும்னா தெரியும் சொல்லுவீங்க. தெரியாத தெரியாதுங்க. ஆனா எதார்த்தம் நான் மேடுனா கள்ளம், இரவுனா இரவுனா பகல், இன்பம்னா துன்பம், நடக்கும்னா நடக்காது, புரியும்னா புரியாது. இப்ப நான் புரியுங்கன்னா நீ என்ன சொல்லுவ? புரியாது. உனக்கு புரியாது. உனக்கு எப்படி புரியும்? உனக்கு புரியாம தான் பேசிட்டு இருக்க. மெண்டலாக்க தராப்ல விடுங்க. ஏற்கனவே மெண்டலா இருக்க போது மெண்டலாக்க முடியுமா? இல்ல புதுசா தான் ஆக்க முடியுமா? ஒரு மெண்டலா போய் எப்படி மெண்டலாக்க முடியும்? தெரிய வேணா வைக்கலாம். சாத்தா உன்னை முக்காலுக்கு வெளியே வந்துட்டு இப்படி கத்துறிய என்னங்க? விடிய விடிய கத்துறீங்க. எப்படி இருக்கு? விடிய விடிய கத்திட்டு தாங்க நீங்க இருக்கீங்க. நாடகத்தை நடத்துற அதை கூப்பாடு விட்டு கத்துறது உங்க வேலையா போச்சு. நான் கேட்கிறேன், எப்ப பார்த்தாலும் கத்துறது எல்லாம் கேட்க எப்படி? எது கத்தும்? எது கத்துமுங்க? மயிலும் கத்து. சரி. குயில் கூவும். குயில் கூவும். மயில் அகமும். எது கத்துது? வாய் தொண்டை கத்து. தொண்டை கத்து மேல தொண்டை மேல குத்திரிய தொண்டை புண்ணா என்னாச்சு? நீ வேற சொல்லிட்டு இருக்கு. என்ன இருக்கு அங்க மட்டும் கத்திரி இல்ல? ஒரு 100 ரூபாய் சம்பளம் வருதா மட்டும் வண்டியை சுத்திக்கிட்டு 3 மணி நேரம் கத்திரி இல்ல. அப்ப இங்க மட்டும் நீ கத்த மாட்டேன். என்ன அர்த்தம் பேசிட்டு இருக்க? ஆமா, நான் 100 ரூபாய் சம்பளத்துக்கு நான் கத்த மாட்டேன். நீங்க அப்படிதான் கத்திக்கிட்டு இருக்கீங்க. நீ இந்த வண்டியை 4 ட்ரிப் சுத்துவ. சரி, கத்துவீங்களா கத்த மாட்டீங்களா? நான் கத்த மாட்டேன். உழைக்கிற சம்பளம்ன்றது யாருக்கான பொறுமை தானே? உழைப்புண்டே ஊதியம் உழைக்கிறீங்க. உழைப்புன்றதே ஊதியம் வர. இப்ப உனக்கு ஒரு ஆசை இருக்கு, எனக்கு ஒரு ஆசை இருக்கு. உன் ஆசையுடைய ஆசையை மாறுவா மாற. இப்ப பாருங்க, கூலத்துல யதார்த்தமா ஒரு காவல்துறை அதிகாரி இருக்காரு. அவருக்கு என்ன ஆசை இருக்கு? எப்படியா திருடனை பிடிக்கணும். திருடனை பிடிச்சோம்னா மேலத்துல உத்தியோகம் கிடைக்கும், நல்ல இடத்துக்கு போகணும். அப்ப திருடனை பிடிக்கணும்னு சொல்லி அவருக்கு ஒரு ஆசை இருக்கும். திருடனை பிடிக்கணும்னு சொல்லி அவர் சாமி கும்பிட்டாருன்னா ஒரு திருடன் என்ன பண்ணுவார் நினைக்கிறீங்க? என்ன பண்ணுவாரு? சாமியை கும்பிடுவார். சாமியை கும்பிடுவாரு. எப்படி கும்பிடுவாரு? நான் போற இடத்துல எப்படி பொண்ணு பொருள் ஆடை ஆவரணமா கிடைக்கும். இன்னைக்கு எப்படி அவரை சிக்கிர கூட அவர் வேண்டுவார். வேண்டாரா? 2 பேருக்கு ஆசை இருக்கா? ஒரு குடும்பத்தில் உள்ளவருக்கு என்ன ஆசை இருக்கு? நோய் நொடி வரக்கூடாது கடவுளே, நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை கொடு, நோய் நொடி இல்லாத உடம்பு கொடுன்னு கேட்பான். நோய் நொடி வரக்கூடாதுன்னு இவர் சாமியை கும்பிட்டாருன்னா ஒரு மருத்துவமனை கட்டி கிடத்தவங்க என்ன கும்பிடுவார் நினைக்கிறீங்க? மருத்துவமனை நல்லபடியா பொழைக்கணும் கும்பிடுவார். பொழைக்கணும் கும்பிடுறாரா? கும்பிடுறாரா? அவர் சாகணும் கும்பிடுறாங்க. இப்ப நான் நோய் வரக்கூடாது கும்பிடுறேன். இப்ப மருத்துவமனை வச்சிருக்காரு, என்ன கும்பிடுவாருன்னு கேட்கிறேன். இவன் சாகணும் நல்லபடியா. சாகணும் கூட மாட்டாரு, காசு வரணும். அங்கதான் நீங்க தப்பு பண்றீங்க. 4 பேர் இப்படி நம்மளை பார்க்க வந்தா தான் வைத்திய செலவுக்கு ஆளுமே அவர் நடப்பாரு. அதுக்காக சாக நடப்பாரா? கூட ஊசியை போட்டு விட்டுருவேன். இப்ப நீங்க பாருங்க, எல்லாத்துக்கு ஒரு இடத்துக்கு போறோம்னா தண்ணி தவிக்கிறதா வாங்கி குடிச்சிடலாம். தண்ணி தவிக்க கிணத்து வேணா தோண்டிக்கிட்டு இருப்பானா? தோண்டுவானா? கிணத்து தோண்டாம வாய. இப்ப தண்ணி தவிக்கிறதுக்கு கிணத்து தோண்ட போறான். எதுக்கு தோன்றான்? தண்ணி தேவைப்படுறாரு. கிணறு தோண்டாதான் தண்ணி குடிக்க முடியுமான்னு கேட்கிறேன். அப்படியா? அப்போ தண்ணி தேவைப்பட்டா கிணறு தோண்டி தண்ணி குடிப்பேன். போர் போடலாம். இப்ப தண்ணி நீங்க குடிக்கிறது கிணறு தோண்டியே குடிப்பீங்க. ஆமா. அப்ப தவிச்ச வைங்க யாரா தண்ணி கேட்டா நீங்க எல்லாம் தோண்டி குடிச்சுக்கிறீங்க கிணறு. ஏன் பைப்பு தோண்டா மழை வருது? அதைத்தான் கேட்கிறேன். இப்ப நீங்க சொல்லுங்க, தண்ணி வந்துச்சுன்னா கிணறு தோண்டியே குடிப்பீங்களா, கிணத்துல குடிப்பீங்களா? அம்மா தண்ணி குடிப்போம், திருவிழா எடுத்து குடிப்போம், சரி அடிவிழா எடுத்து குடிப்போம், மட தண்ணியை குடிப்போம். அதை சொல்லுங்க. ஆமா, அதைத்தான் கேட்கிறேன். ஏன் கேட்டீங்கன்னா இந்த மாதிரி கண்ட தண்ணி குடிச்சவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன். அதுக்காக கேட்கிறேன். ஏன்னா கண்ட தண்ணி குடிச்சா கிங்லேஷ் அதனால குடிச்சா பெருமை இருக்க. சரி, முடிஞ்சு போச்சு. அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும். சரி, ஓம் பெருமைக்கு வருவோமே. ஒரு கூட்டு குடும்பத்தில் உள்ளவருக்கு என்ன ஆசை இருக்கும்? குடும்பம் இன்னைக்கு பிரிஞ்சிடக்கூடாது, கைகால சோத்தோட நல்லா இருக்கணும் அப்படின்னு சாமியை கூடாது. கைகால சோத்தோட நல்லா இருக்க சாமி கூடாதா? என்னைக்கு செத்துறக்கூடாது ஒரு நப்பாசை இருக்குமா? சாகக்கூடாது ஒரு நப்பாசை இருக்கதான் செய்யும். என் வீட்டுல இருக்கு இருக்கிற பெரிய பேசிட்டு பூரா எவன்டா எப்படா இவன் ராக்கெட் ராஜா சாகுங்க அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு. சொத்த பூரா அமுக்கலாம்னு நினைக்கிறாரு. அர்த்தப்படாதீங்க. நீங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்ன வரைக்கும் உங்களால யாருமே சாக மாட்டாங்க. ஏன்னா நீங்க கொல்ல வேண்டிய இன்னும் பல பேர் இருக்கு. அதெல்லாம் போயிட்டு போட தப்பு இல்லை. நான் செத்தால மேல எமகர்மன் கேட்பாரு, என்னன்னு ஏப்பா செத்து வந்திருக்கேன் என்ன வார்த்தைன்னு கேட்பாரு. சரி ஐயா, நான் நாடகம் நடி இருந்தேன். சரி, உனக்கு கடைசி ஆசை என்னன்னு கேட்பாரு. என்ன செட்டில இருக்கிறதுக்கு முன்னாடி அப்ப சொல்லுவேன். என்ன சொல்லுவேன்? ஐயா, எனக்கு கடைசி ஆசை வேற ஒண்ணும் இல்ல. சரி, என் கூட தெரிஞ்ச நாரத வேஷம் போடுவார், சேவார்த்திப்பேன். நல்லது. இந்த பையன் கூட வரணும். ஓஹோ, மறுபடி கண்ணு. சரி, மணிமாறன், அழகரு. சரி, முத்துராசா. இவங்க பூரா வந்தா சிங்கிச்சா. இவங்க பூரா மேல கூட்டிட்டு வாங்க. அங்க போய் நாடகத்தை ஆடி நாங்க கடைசி ஆசையை முடிச்சோம். அப்படி உங்க கடைசி ஆசை நீங்க சொல்லுவீங்க. உங்களையும் கூட்டிட்டு போக விட மாட்டேன். ஒண்ணு தப்பு இல்லை. போறதுல புண்ணியத்தை சேர்க்கணும். ஏன்னா மேலகம்ன்றது நம்ம இருக்கக்கூடிய படம் சொக்க நரகம் நம்ம புதுசாவா இருக்கு. பாருங்க, ஊருக்கே படம் ஓச்ச சொல்லுங்க. ஆனா ஓதேச்ச சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம சரியா இருந்தா தான் நல்லது சொல்ல முடியும். இப்ப நீ சரியா இருந்து நாலு சொன்னாத்தான் நல்லது கேட்பாங்க. நீனே தெரியல இருக்குமா? தேவை எல்லாம் சேர்ந்து ஒரு
நாய்கள் எங்க கூட்டம் முடிச்சா புது கூட்டமா கூட்டம் போட்டா என்ன கூட்டம் அந்த கூட்டத்தோட முடிவு எடுத்தாடா எப்ப பார்த்தாலும் மனுஷ பையன் நம்ம ரொம்ப இலக்காரமா பேசிக்கிட்டு இருக்கா எச்சிக்கிற நாயே பிச்சைக்கார நாயே கேடு கட்ட நாயே கேவலப்பட்ட நாய் நம்ம பேரை சொல்லி திட்டிக்கிட்டு இருக்கா அதனால இனிமே மனுஷ பையன் என்னைக்காவது கேடு கட்ட பண்ணியே கேடு கட்ட குறையும் திட்டானா அப்ப எச்சிக்கிற நாயை நம்ம திட்ட காரணம் என்ன எச்ச சொத்தை தின்றனால நம்ம எச்சிக்கிற நாயன்றியா இனிமே மனுஷ பையன் போகக்கூடிய எச்சி சொத்தை தின்னக்கூடாது நாயெல்லாம் சேர்ந்து முடிவெடுச்சா அது தலைவர் நான் எழுதி இருக்கேன் முடிச்சாச்சு இப்ப பாருங்க எச்சி சொத்தை தின்னக்கூடாது முடிவெடுத்துச்சா இல்லையா நாய்கள்லாம் கூட்டம் சேர்த்து ஆரவாரமா போய்கிட்டு இருக்கும் போது இந்த கூட்டத்துக்கு மத்தியில முதல்ல போறது பாத்தீங்கன்னா தலைவர் நாய் பின்னால போறது தொண்டர்கள் கூட்டம் இந்த படம் போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமானு ராக்கெட் ராஜா மாதிரி கூட்டத்தை கத்திக்கிட்டு போக கூட்டத்துல கத்திக்கிட்டு போறது எதுக்கு இனிமே மனுஷன் போற எச்ச சொத்தை தின்னக்கூடாது முடிவெடுக்கிறதுக்காக போறாங்க சென்னைக்கு போகணும் தீர்மானத்தை போடணும் இனிமே இடம் போற சொத்தையும் தின்னக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்து ஆழகாலமா போன இடத்துல ஆரவாரமா போயாச்சு சென்னையில போய் காலை எடுத்து வச்சாச்சு காலை எடுத்து வச்சா அப்பதான் கல்யாணத்துல விசேஷம் முடிச்சு ஒரு கட்டு எச்ச சொத்தை கொண்டாந்து கீழே கொட்டனோட அந்த தீர்மானம் போட்ட இந்த தலைவர் நாய் தான் ஓடி போய் முதல் நகைச்சா இந்த தலைவர் நாய் இது எப்படி இருக்கு இந்த தலைவர் இது எப்படி இருக்குன்ற எப்படி இருக்கு நம்ம சொன்னா பிரயோஜனம் இல்ல 4 பேர் நம்மள நண்பர் இருக்க முடியும் நம்ம நல்ல எடுத்துக்காட்ட இருக்கிறோம் உன் பேரு என்னுடைய பேர் நாரதன் உன் பேர் கிளிவாணி பந்திருக்கிற இடத்துல பெருமை உன் பேர் என்னங்க வீரத்தேவன் அப்பா பேர் நக்கை போய் அப்படி சொல்லுங்க சத்தம் கேட்டது யாரு என் தங்கச்சியோட பேரு உடன்பிரவா சகோதரி வள்ளிநாயகம் கனகவேங்கை பூங்குற உங்க தங்கச்சிய வள்ளியா அது வள்ளியா கேட்ட வந்திருக்கா பேர் என்னது கனகை வெங்கை பூங்குறத்தி வள்ளிநாயகம் வள்ளியானே வந்திருக்கியா அதே வள்ளியானே கேட்டியா ஆமாயா வந்திருக்க வள்ளியானயா ஆமாயா வாரணிய பேர் என்னயா இல்ல தானே பேரே இல்ல தானே எப்படி கூப்பிடுவ பேரை ஆமா சூமக்குட்டி எப்படி சூமக்குட்டிங்க பேரை கொடுத்தனா நல்லா வச்சிருக்கிய பேர் நல்லா இருக்கு டாக்கெட் உன்னை பார்த்த போச்சு பெருமை உண்டாத்தல் அப்ப அடுத்த காவலில் உங்கால் ஒன்று இருக்கீங்கல்ல அதை வர சொல்லுங்க அப்ப உள்ள அப்படியே ஆப்ப கடையை தோற்பிய பார்த்து பத்திரமா அனுப்பி கொடுங்க உனக்கு எனக்கு ஒரு வயசு தான் எந்த கடையில தான் அரிசி வாங்கிக்கிறீங்கன்னு தெரியல உன் உடம்பு அப்படி இருக்கு என் உடம்பு இப்படி இருக்கு ஓடியாத்த நெய் ஊற்றி சாப்பிட்றாப்ல உங்க அம்மா வீட்டுக்கு டீக்கு சாப்பிட போகணும் வைங்கள ஒரு செம்பு முறை போட்டு கொடுத்துறேன் ஆத்தாடி ஒரு ட்ரிப்பு வீட்டுக்கு போயிட்டேன் செம்பு முறை டீ